நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நீங்கள் உறங்கும்போது பகுதி. இதில் இரவு நேரத்தில் விழித்திருந்து செயல்படும் டீ கடைகள் குறித்து பார்க்கலாம். நீங்கள் உறங்கும்போது இந்த நேரத்தில் சாலைகளில் ரொம்ப சொச்சம் பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது, குளிருது. இந்த நேரத்தில் ஒரு டீயும் வடையும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் புத்துணர்ச்சியாக வேலை செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாரோட அபிப்பிராயமாகவும் இருக்கும். இரவு குளிருக்கும் துயிலா வெளிகளுக்கும் சூடான டீயோ அல்லது காஃபியோ நிச்சயம் இரவு பணி மேற்கொள்பவர்களுக்கு தேவை. சென்னையில் இருக்கிற பெரும்பாலான டீ கடைகளை இரவு 12 மணிக்கே மூடிவிட்டு காலை 4 மணிக்கு தான் திறக்கின்றனர். தேநீர் கடை திறந்தவுடன் அதற்காகவே காத்திருந்த பலரும் டீ குடிக்க வருகை தந்தனர். அவர்களுள் ஒருவர் தான் யாசர் அராஃபத். நான் நைட் ஷிஃப்ட் வேலை முடிச்சுட்டு இப்போ எப்பயுமே இந்த 2:30 மணி இந்த மாதிரி டைமிங்கில் தான் வீட்டுக்கு போவேன். எங்கள் வீட்டுக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கிறனால போகும்போது ஒரு டீயும் ஒரு வடை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போகிறது எப்பயுமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். 12 மணிக்கு பிறகு கடைகள் மூடினாலும் பின்னிரவில் திறக்கப்படும் கடைக்கு தேவைப்படும் போண்டா, உளுந்த வடை, மசால் வடை, கார வடை போன்ற பலகாரங்கள் செய்ய தேவையானவற்றை இரவிலேயே தயார் செய்கின்றனர். அருகருகே 2 தேநீர் கடைகள் இருந்தாலும் இரண்டுமே திறக்கப்பட்டது முதலே பரபரப்பாக இருக்கிறது. தொடர்ச்சியாக டீ குடிச்சிட்டு இருக்கிறவங்க கூடவே வடையோ பச்சியோ சாப்பிட்றதையும் பார்க்க முடியுது. பக்கத்தில் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவங்க இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டீ, காஃபி, பால், ஃபில்டர் காஃபி, லெமன் டீ, பாதாம் பால், சுக்காஃபி, ராகி மால்ட் என வாடிக்கையாளர்கள் எதை விரும்பினாலும் அதையெல்லாம் உடனடியாக சூடாக தயாரித்து தர்றாங்க. காலை 4 மணிக்கெல்லாம் கடை திறந்துடுவாங்க. டீ வடை எல்லாம் ரெடி ஆகும். எல்லாம் கம்பெனியாக நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாம் ரொம்ப நாளாக நடக்குது. அது ஒரு கடையில் குளிர்பானங்கள், நொறுக்கு தீனிகள், தின்பண்டங்கள் நிறைந்து வாடிக்கையாளர்களை கவர்ந்தால் மற்றொரு கடை இசையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இளையராஜாவின் இசையோடு அவரின் புகைப்படங்களும் கடையின் சுவற்றை ஆக்கிரமித்திருந்தன. நான் ஒரு வடை, இளையராஜாவோட பாட்டும் வடையும் நிச்சயமாக நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தான். பலகாரம் சுடுதல், வாடிக்கையாளர்களை கவனித்தல் என சுற்றி சுழல்கின்றனர் ஊழியர்கள். டீ, வடை போன்றவற்றை பல வாடிக்கையாளர்கள் பார்சல் செய்தும் வாங்கி செல்கின்றனர். பலகாரங்களுடன் இனிப்பு தின்பண்டமான கெஜிரா செய்யும் பணிகளும் நடந்து வருகிறது. சம்சா, பஜ்ஜி, போண்டா அது 500 வடை 700 வடை எப்படி நான் போடுவேன். ஏதோ ஒரு டைம் 1000 போடுவோம். அப்புறம் போண்டா போடுவோம். போண்டா 20 கிலோ 30 கிலோ அப்படி போண்டா போடுவோம். 400 500 சம்சா போடுவோம். கீரை வடை 300 200 போடுவோம். கஜரா போடுவோம் 2-3 கிலோ. 2 கடைகளும் அருகருகே இருக்கும் இந்த பகுதியை சுற்றியுள்ள தகவல் தொழில்நுட்ப கால் சென்டர் ஊழியர்கள், வணிக நிறுவன ஊழியர்கள், வாகன ஓட்டுநர்கள், செக்யூரிட்டிகள் போன்றவர்களுக்கு இந்த மாதிரியான கடைகள் தான் புத்துணர்ச்சி தரும் இடங்கள். பின்னிரவை தாண்டி அதிகாலை ஆயிடுச்சு. 2 கடையும் பக்கத்தில் இருந்தாலும் அதற்கான ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. துயிலா வெளிகளோட தேவேந்திரன், நியூஸ்.